வெல்கம் டு மை சேனல். நீங்கள் பார்த்துட்டு எங்கள் அண்ணனோட தோட்டம் பெரியப்பவையை. நீங்கள் பார்த்தீங்கன்னா இது செவ்வாழை தோட்டம். பார்த்துங்க செவ்வாழை எப்படின்னு வருங்க. செவ்வாழை தோட்டம் பாருங்க, ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குங்க. ஆனால் அந்த வாழையெல்லாம் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். பார்த்துட்டு இருக்கிறது செவ்வாழை தோட்டங்க, எங்கள் அண்ணனோட தோட்டம். அதாவது செவ்வாழை எப்படி வளர்த்தோன்னா, ஒரு வாழைக்கும் இன்னொரு வாழைக்கும் எவ்வளோ கேப்னு பாருங்க. ஏன்னா நார்மல் வாழை வந்து 9 மாதத்துலேருந்து 10 மாதத்தில் பிடுங்கிடலாம். ஆனால் செவ்வாழை பொறுத்தளவுக்கு 12 மாதம் கம்பல்சரியாக வேணும். ஒரு வருஷம் இருந்தால் தான் செவ்வாழை முழுசாக வரும். அது பார்த்திங்கன்னா அந்த ஓசு போயிட்டு இருக்கிறது சொட்டு நீர் பாசனம். காலையிலையும் சாயந்தரம் ஆட்டோமேட்டிக்காக தண்ணி அந்த வாழைக்கு அப்படியே வந்துடுங்க. சொட்டு நீர் பாசனம் கண்டிப்பாக வேணுங்க. ஏன்னா தண்ணி போர்லேருந்து தண்ணி எடுத்து ஊற்ற முடியாது. அந்த ஓசு வச்சு அந்த ஓசு வழியாக போய் பெரிய பைப் வழியாக போய் அதுலேருந்து கன்வெர்ட் ஆகி சொட்டு நீர் பாசனம் பூரா செவ்வாழை தான். பாருங்கள் எப்படின்னு பாருங்க. வாழை வளர்த்தது அவ்வளோ ஈஸி கிடையாது, ரொம்ப கஷ்டம். என்ன காரணம்னா, மழை வந்தாலுமே வெயில் வந்தாலுமே காற்றடித்தாலுமே விவசாயிகளோட திண்டாட்டம் தான் லட்சக்கணக்கில் முதலீடு பண்ணியிருப்பாங்க. மழையோ காற்றோ புயலோ வந்தால் அந்த லட்சம் காற்றுல கரைஞ்சி போயிருங்க. இது விவசாயிகளுக்கு தான் தெரியும். இது இந்த மாதிரி குடும்ப கதை பேசிகிட்டு இருக்கிற ஆளுகளுக்கு கண்டிப்பாக தெரியாது. பார்த்துங்க செவ்வாழை பாருங்க எந்த அளவுக்கு கேப்புன்னு வருங்க. ஒரு வாழைக்கு இன்னொரு வாழைக்கு எவ்வளோ கேப்புன்னு வருங்க. நார்மல் வாழைக்கு அவ்வளோ கேப் தேவையில்லை. என்ன காரணம்னா, செவ்வாழை பழம் முழுசாக 12 மாதத்துல தான் கிடைக்கும். அந்த செவ்வாழை வரோன்னா இந்த மாதிரி தான் வைக்கணுங்க. ஏன்னா அந்தளவுக்கு பழம் டேஸ்ட்டாக இருக்குது. செவ்வாழை பொறுத்தளவுக்கு பல மருத்துவ குணநலன்கள் இருக்குது. சுகர் பேஷண்ட் இருந்தால் அந்த செவ்வாழை சாப்பிட்டா ரொம்ப நல்லது. சுகர் கண்ட்ரோல் கம்மியாயிரும். செவ்வாழை பொறுத்தளவுக்கு ரொம்ப பயனுள்ள பழம்தான். நீங்கள் கடையிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு செவ்வாழை பழம் 15லேருந்து 20 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு அதாவது இனிப்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குங்க. ஆனால் பல மருத்துவ குணநலங்கள் இருக்குது. செவ்வாழை பொறுத்தளவுக்கு இப்படி தான் வளர்த்தணும். ஆனால் செவ்வாழையை 12 மாதம் கழிச்சு தான் பிடுவாங்க. செவ்வாழைக்கு மார்க்கெட்டில் அதிக கிரேட் இருக்குது. இது சில பேர்த்துக்கு தெரியாது. அதாவது இந்த வாழை வைக்கிறதுக்கு கொஞ்சம் பாடு இல்லைங்க, படு திண்டாட்டம் தான். என்ன காரணம்னா, மழை வருது, காற்று வருது, புயல் வருது. இந்த புயல் வந்தால் மொத்தமாக சரிஞ்சு போச்சுன்னா விவசாயிகள் தலையில் துண்டு போட்டு உட்கார வேண்டியதாக. அந்த அளவுக்கு தான் இது. செவ்வாழை பற்றி தெரியாதவங்க நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. செவ்வாழை பொறுத்தளவுக்கு ஒரு வாழைக்கும் இன்னொரு வாழைக்கும் எவ்வளோ ஒரு கேப்புன்னு வருங்க. அந்த கேப்பில் தான் செவ்வாழையை நாம் வைக்க முடியும். நடுவில் நீ வாழை வச்சின்னா செவ்வாழை கண்டிப்பாக பழம் சிறுசாக இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் வச்சாதான் செவ்வாழை பழம் முழுசாக பெருசாக கிடைக்கும். இது இந்த தோட்டத்துலுமே அந்த தோட்டம் ஜாயிண்ட் ஆகுது. பார்த்திங்கன்னா பூரா செவ்வாழை தான். செவ்வாழைக்கு இன்றைக்கி மார்க்கெட்டில் நல்ல விலை இருக்குதுங்க. என்ன காரணம்னா, செவ்வாழை அதிகமாக விரும்பி சாப்பிட்றாங்க. ஒரு சிலர் செவ்வாழை சாப்பிட மாட்டாங்க. என்னன்னா பழம் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்காது, அதனால் சாப்பிட மாட்டாங்க. ஆனால் செவ்வாழை பொறுத்தளவுக்கு பல மருத்துவ குணநலங்கள் இருக்குதுங்க. கை கால் வலி, மூட்டு வலி இதெல்லாம் குணப்படுத்தக்கூடிய ஒரே பழம் செவ்வாழை தான். செவ்வாழை தோட்டத்தில் தான் இப்போது நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறேன். இது என்னுடைய பெரியப்பா பையங்க. அவர் விவசாயம்தான், முழுக்க விவசாயம் தான். விவசாயத்தில் காலையில் சாயந்தரம் வரைக்கும் கஷ்டப்பட்டு பாடுபடுற ஒரு விவசாயி தான். விவசாயியோட அருமை அந்த விவசாயிக்கு தான் தெரியும். குடும்ப கதை பேசிகிட்டு இருக்கிற ஆளுகளுக்கு இதை பற்றி தெரியாது. மொத்தத்தில் இந்த அக்ரி சம்மந்தமான வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு 100 பேர் 200 பேர் தான் பார்ப்பீங்க. இதே குடும்ப கதையை நீங்கள் பேசினீங்கன்னா லட்சம் பேர் பார்ப்பீங்க. ஆனால் விவசாயத்தை கண்டிப்பாக போட்டோன்னா இந்த மாதிரியெல்லாம் வீடியோ பாருங்கள். பிடிச்சிருந்தா பாருங்கள், பிடிக்கலனா குடும்ப கதை போய் பாருங்கள். மொத்தத்தில் இது ஒரு அக்ரி சம்மந்தமான வீடியோ. செவ்வாழையை இப்படி நீங்கள் வைக்கலாம். உங்கள் வீட்லேயுமே சாதாரண ஒரு கண்ணை கொண்டே நட்டுங்க. செவ்வாழை ரொம்ப நல்லது. செவ்வாழையில் பல விஷயங்கள் இருக்குது, பல மருத்துவ குணநலங்கள் இருக்குது. இதுதான் செவ்வாழை தோட்டம். பாருங்கள், சொட்டு நீர் பாசனத்துக்கு அந்த ஊசு தான் அது கன்வெர்ட் ஆகி எல்லா வாழைக்கும் போகும். இது ஒரு அக்ரி சம்மந்தமான வீடியோ. பிடிச்சிருந்தால் தாராளமாக பார்க்கலாம். பிடிக்கலை என்றால் நீங்கள் போய் குடும்ப கதை பாருங்கள். ஒரு விவசாயிக்கு தான் அந்த விவசாயத்தை பற்றி நல்லா தெரியும்.